Hello, வணக்கம் friends. This is Sudarshan. Here நம்ம prepare presentation module 4. போன கிளாஸில் ஒரு presentation எப்படி செய்கிற என்னென்ன கான்செப்ட் இருக்குது என்னென்ன கவனத்தில் கொள்ளணும் என்ற விஷயங்களை பார்த்துருந்தோம். அப்போ இந்த கிளாஸில் டிரெக்டாக ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போவோம். நான் ஃபஸ்ட்டுக்கு நம்மளோட பவர் ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டுக்கு இந்த பவர் ப்ரெசன்டேஷனை ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இதை நான் இந்த டாஸ்க் பாருக்கு எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி தான் இப்போ நம்மளே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மளோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் எல்லாமே ஸ்லைட்ஸ் தான். ஸ்லைட்ஸ் அடிப்படையாக வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஸ்லைட்ஸை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்லைட்ஸில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு ஸ்லைடில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இது ஒரு ஸ்லைட். இந்த ஸ்லைடில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு கிளிக் டு ஆட் டைட்டில், கிளிக் டு ஆட் சப் டைட்டில். அப்போ மெயின் டைட்டிலாம் இது சப் டைட்டிலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எடுத்தருக்கு ஷோ ஸ்லைட் ஷோ. இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு பவர் பாயிண்ட் என்னத்துக்கு இருக்குன்னு சொன்னால் ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு அசைவினை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் MS Office பேக்கேஜில் காணப்படுற ஒரு பகுதி தான் இவர். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு மட்டும்தான் எக்ஸல் இருக்குது. டாக்குமெண்டேஷன் டைப்பிங்குக்கு வேர்டு இருக்குது. அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் ப்ரெசன்டேஷன், அனிமேஷன் ஒர்க் இதெல்லாம் இந்த பவர் பாயிண்டில் அனிமேஷன் நம்ம செய்ய மாட்டோம். மற்ற அசைவுகளை ரன் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு இடமாக இவரை சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன இருக்கார் ரன் பண்ணுறதுக்குரிய அதுதான் ஸ்லைட் ஷோன்னு சொல்லுவாங்க. ஸ்லைட் ஷோ இது பார்த்தோம்னு சொன்னால் F5 என்ற ஷார்ட்கட் கீயை நீங்கள் யூஸ் பண்ணியும் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஸ்லைட் ஷோ நீங்கள் ரன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம் எடுத்து கிளிக் டு அட் டைட்டில், கிளிக் டு அட் சப் டைட்டில் இருக்குது தனியே வருதில்லை. இதில் நம்ம எதுவுமே டைப் பண்ணலை, அதில் அவர் டிஸ்பிளே பண்ணலை. இப்போ இது இப்போ கிளிக் டு அட் டைட்டில்னு சொல்லியிருக்காங்களே தவிர இது ஒரு டெக்ஸ்ட் இல்லை, இது ஒரு லே அவுட். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஸ்லைடில் லே அவுட்ன்ற சொல்லியிருக்கேன். இந்த குறிப்பிடப்பட்ட இந்த ஸ்லைடில் என்னெல்லாம் வரணும், எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்கிறது தான் இந்த லே அவுட். இப்போ பார்த்தோம்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்கிற இந்த ஸ்லைடில் இப்போ இந்த ஸ்லைட் டைட்டிலில் இந்த ஸ்லைடில் நம்ம ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் ஸ்லைடுக்குரிய லே அவுட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அல்லது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோமுக்குள்ளே நியூ ஸ்லைட் எடுக்கிறதுக்கு வேறு கிளிக் பண்ண நியூ ஸ்லைட் வருவாராம். அதே போல் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லைடுக்குரிய லே அவுட்னு ஒரு ஆள் இருக்கார். அப்போ லே அவுட்னு சொன்னால் என்ன? அப்போ நம்ம டிரெக்டாக ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள். இப்போ இந்த லே அவுட்டில் ஒரு குறிப்பிடப்பட்ட ப்ரெசன்டேஷனில் ஃபஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். வெல்கம் டு மை ப்ரெசன்டேஷன். இந்த ப்ரெசன்டேஷன் ஹெட்டிங் என்ன, அதில் சப் ஹெட்டிங் என்ன, இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டே போவாங்க. அப்போ நம்ம என்னென்ன மாதிரி அப்ளை பண்ண போகிறோம்ண்டு நம்மளை பிளான் பண்ணி கொள்கிறோம். அப்போ ஒவ்வொரு எல்லோரும் அப்படி தான் ரூல்ஸ் இருக்குது, இப்படி தான் செய்யணுமெண்டு இல்லை. அப்போது பட் எல்லாமே ஃபஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முதல் அவர் டைட்டிலில் பெரும்பாலும் போட விரும்புவோம். அல்லது வெல்கம் டு மை ப்ரெசன்டேஷனாவது நம்ம கொடுப்போம். அப்போ அந்த இடத்துல இந்த டைட்டில்கள் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்போ அடுத்தடுத்து வர விஷயங்களில் நம்ம ஹெட்டிங் போடுவோம், டேபிள் போடுவோம், சார்ட் போடுவோம், வீடியோஸ், ஆடியோஸ், மியூசிக், ஃபிக்சர்ஸ் இதெல்லாம் போட வேண்டியிருக்கும். அப்போ அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஸ்லைடில் என்னென்னத்தை அப்ளை பண்ண போகிறோம்ன்றதை நம்மளாக டிசைட் பண்ணிக்கொள்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்லைடில் லே அவுட்ஸ்ன்ற விஷயம். உதாரணத்துக்கு இப்போ எடுத்த பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்த சும்மா நம்ம போட்டுக்கொள்வோம் ஓகே வெல்கம். ஓகே வெல்கம் டு மை ப்ரெசன்டேஷன். ஓகே வெல்கம் டு மை ப்ரெசன்டேஷன் போட்டுக்கொள்கிறேன். அப்போ இடத்த நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ இடத்த இன்னாரிக்கிற இந்த குறிப்பிடப்பட்ட பாக்ஸில் தேவையில்லாட்டி அப்போ அவரை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே டிலீட், தேவையில்லாட்டி தேவையில்லை தான். அப்போ இப்போ இவர் பார்த்தோம்னு சொன்னால் இவர் டிஃப்ரெண்ட் லே அவுட்டில் இருக்கிற. இப்போ இவருக்கு நம்மளுக்கு வேறு லே அவுட் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் அவர் ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. லே அவுட், லே அவுட்டில் உங்களுக்கு எந்த லே அவுட் இப்போ ஆல்ரெடி இந்த லே அவுட் தான் செலக்டில் இருக்குது. அந்த டைட்டில் அண்ட் கண்டென்ட், செக்ஷன் ஹெடர் டு கண்டென்ட்,
கம்பேரிஷன் டைட்டில் ஒன்லி இப்படி இப்போ நிறைய பிளாங்க் எல்லாம் இருக்கார். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ நம்ம இவரையே சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ எடுத்த ஒரு குறிப்பிடப்பட்ட டைட்டில், அதாவது வந்து நான் ஒரு டைட்டில் போட்டுக்கொள்கிறேன் வந்து எண்டு வந்து ஃபுல்லாகவே வந்து எடுகேஷன் சம்மந்தமாக கொடுக்க போகிறேன்னு சொன்னால் ஓகே எடுகேஷன் என்ற ஒரு தலைப்பில் போட்டிருக்கேன். அப்போ இந்த தலைப்பில் போட்டிருக்கேன் கேளுக்கு ஏதாவது இந்த எடுகேஷன் சம்மந்தமாக ஏதாவது டேபிள் போட போகிறோமா, அல்லது மியூசிக் போட போகிறோமா, அல்லது வீடியோஸ் சார்ட். இப்போ நான் ஒரு சார்ட் போட போகிறேன், ஃபிக்ஸர் போட போகிறேன் வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ நான் இன்சர்ட் ஓகே ஃபிக்ஸர் சாரி நான் டெஸ்க்டாப்பில் இருக்கி இப்போ ஒரு இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அப்போ இந்த ஃபிக்ஸரை இன்சர்ட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ எடுத்து நான் ஒரு ஃபிக்ஸர் எடுகேஷன் சம்மந்தமாக ஒரு ஃபிக்ஸர் போட்ட மாதிரி நான் சும்மா ஒரு ஃபிக்ஸர் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஹோமுக்குள்ளே நியூ ஸ்லைட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இதுக்குள்ளே இந்த லேஅவுட்டில் வரணுமெண்ட் அவசியம் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இடத்துல கிளிக் பண்ணி ஸ்லைட் லேஅவுட். அப்போ இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஃபார்மேட்டை போடலாமெண்டு நம்ம டிசைட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, இதில் வந்து நம்ம ஓகே இந்த லேஅவுட்டை போட போகிறோம். இப்போ இந்த லேஅவுட்டில் வந்து நம்ம வேறு எதுவும் டைட்டில் போடுறா போட்டுக்கொள்ளலாம். இல்லை எடுத்த ஒரு வீடியோஸ் எடுத்த ஒரு ஃபிக்ஸர் போட போகிறோம். ஓகே, எடுத்த ஒரு ஃபிக்ஸர். ஓகே, எடுத்த ஒரு வீடியோஸ் போடுறது வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு ஷார்ட்டான வீடியோஸ் வந்து போட்டுக்கொள்கிறது நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதில் வந்து சாம்பிள் வீடியோஸில் என்ன விளக்கம் என்று சொன்னால் இது வந்து விண்டோஸ் 8.1க்கு சாம்பிள் வீடியோஸ் வந்து டிரெக்டாக வராது. அப்போ நம்ம தேவையான மாதிரி தான் வீடியோஸ் வந்து போட்டுக்கொள்ளணும். ரெண்டு இதில் வந்து வீடியோஸ் வந்து இருக்குது, கொஞ்சம் கெப்பாசிட்டி கூடின ஃபைல்ஸுகளை வந்து பெரும்பாலும் எடுக்க மாட்டார். எதுக்கு உண்டு அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஷார்ட் வீடியோஸ் ஓகே, இந்த வீடியோஸை நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இவ்வளோ சொல்கிற PowerPoint cannot insert video from to the selected file, verify that the correct latest quick restart PowerPoint. என்ன விளக்கம் என்று சொன்னால் இப்போ எடுத்த PowerPointல வந்து மேக்ஸிமம் வந்து எடுத்த ஒரு குறைஞ்ச கெப்பாசிட்டி ஃபைல்கள் தான் இன்சர்ட் ஆகி நீங்கள் வேணுமென்றாலும் கூட வந்து அந்த சாம்பிள் இமேஜை இன்சர்ட் பண்ணி பாருங்கள். சாம்பிள் இமேஜ் வீடியோஸ்க்குள்ளே போய் சாம்பிள் இமேஜ் அப்ளை பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு செட் ஆனால் அடுத்த டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்மார்ட் ஆட் ஒன்று அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அப்போ பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து அப்போ ஸ்லைடுக்குரிய லேஅவுட்ன்ற விஷயம் வந்து நம்மளுக்கு என்னென்ன விஷயம் வரணுமென்று சொல்கிறது தானே தவிர அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வேணுமென்னு நியூ ஸ்லைட் இப்படி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைட் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நியூ ஸ்லைட் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இப்போ வேறு ஹெட்டிங் இப்போ ஐசிடிடி என்று போட்டுக்கொள்கிறேன். இப்போ எடுத்து நான் இன்னொரு விஷயத்தை கிளிப் ஆர்ட்டும் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, எடுத்த கிளிப் ஆர்ட் இந்த கிளிப் ஆர்ட் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். எடுத்த இந்த டேபிள் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். எத்தனை காலம்ஸ் வேணும், எத்தனை ரோஸ் வேணும். ஓகே, எனக்கு 3 columns 8 rows. ஓகே, இப்போ ஷார்ட்டான ஒரு டேபிள். அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம், என்ன வேணும்னா செஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. டெக்ஸ்ட் போடலாம், இமேஜ் போடலாம், ஃபிக்ஸஸ் போடலாம், வீடியோஸ் போடலாம். இதெல்லாம் வந்து நம்மளால் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதுதான் ஸ்லைட் லேஅவுட்ன்ற விஷயம். அப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, இதில் பார்த்தோம்னு சொன்னால் இதை நீங்கள் இந்த லேஅவுட்டுக்குள்ளே போய் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சம்டைம் வந்து நம்மளுக்கு இதே மாதிரி இன்னொரு விஷயம் வரணும், இதே மாதிரி இன்னொரு இமேஜ் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஸ்லைடை ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. டூப்ளிகேட் ஸ்லைட், நியூ ஸ்லைட் வேணும்னு சொன்னால் நியூ ஸ்லைட், டூப்ளிகேட் ஸ்லைட். அப்போ அதே மாதிரி இன்னொரு ஸ்லைட், டூப்ளிகேட் ஸ்லைட். அப்போ டூப்ளிகேட் ஸ்லைடை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவரை மாதிரி இன்னொரு ஆள், இப்போ இங்கே ஒரு ஆள் இருக்காரு, இங்கே ஒரு ஆள் இருக்காரு. அப்போ எல்லாமே வந்து ஸ்லைட்டில் தான் வேலை செய்யப்படுறோம். பேசிக் வந்து இந்த ஸ்லைட் தான். அப்போ பார்த்துக்கொள்ளுங்க. வந்து இப்போ டூப்ளிகேட் ஸ்லைட் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு தேவையில்லாட்டி என்ன செய்யலாம், டிலீட் பண்ணிக்கொள்ளலாம், டிலீட் ஸ்லைட் கொடுக்கலாம். அப்போ தேவைன்னு சொன்னால் டூப்ளிகேட் ஸ்லைட் கொடுக்கலாம். அப்போ நியூ ஸ்லைட் வேணும்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைட்டும் எடுக்கலாம், நியூ ஸ்லைட்ஸ். ஓகே, அப்போ அந்த ஸ்லைடில் வந்து லேஅவுட்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இந்த ஸ்லைடுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. மற்ற விஷயம் இந்த ஸ்லைடுக்கு
இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு சம்டைம் வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த ஸ்லைடு வந்து நமக்கு இந்த 4ஆவதாக இருக்கிற அந்த ஸ்லைடு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைடுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த 4ஆவது இருக்கிற ஸ்லைட் வந்து நமக்கு 3ஆவதாக வரணும். அப்போ இவரை நம்ம டிலீட் பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்லைடை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க, ட்ராக் பண்ணிக்கொள்ளுங்க, தேவையான இடத்த ட்ராக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இடத்த நமக்கு ட்ராக் பண்ண வேணும். ஓகே, இப்போ இந்த ஸ்லைட் வந்து மேலுக்கு வந்துட்டு அப்போ பிடிச்சி இடத்த வேணுமோ இழுத்து வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஸ்லைட் வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்மளால் அமைச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்காக வந்து ஸ்லைடுன்னு சொன்னால் என்னென்னு விளங்கி கொள்ளுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து எல்லாம் ஸ்லைட்லாம் செய்ய போகிறோம். இந்த ஸ்லைடை வச்சு தான் நம்மளுக்கு என்ன வேலைகள் எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். அதே போல் இந்த ஸ்லைடில் வந்து எதுவும் சைஸ்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன்னு சொன்னால் அவரை நீங்கள் டிசைனுக்குள்ளே போய் பேஜ் டெப்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த பேஜ் டெப்புக்குள்ளே போய் வித் எவ்வளோ வேணும், ஹைட் எவ்வளோ வரணும், போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பா இதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. வேணுமெண்டா சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். வித்துன்னு சொன்னால் நீளத்தை கூட்டி பார்ப்போம். ஓகே, ஹைட்டை வித்தை கொஞ்சம் கூட்டிட்டுருக்கேன்னு அப்போ வித் வந்து ஓட்டாக கூடுறாரு. அதே மாதிரி நீங்கள் வந்து டிசைனுக்குள்ளே நீங்கள் ஹைட் வித்தை கூட்டிக்கொள்ளுங்க, நம்ம ஸ்லைட்ஸை போட்டுக்கொள்ளுங்க. அப்போ ஹைட்டை கூட்டலாம் குறைக்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ இந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்லைடில் வேலை செய்ய போகிறோம். பேசிக்காக வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறது வந்து ஸ்லைட்ஸ் மட்டும்தான். அந்த ஸ்லைடில் வந்து ஒரு ஸ்லைடு எப்படி உருவாக்குற, தேவையில்லாத ஸ்லைடு எப்படி டிலீட் பண்ணுற, ஒரே மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஸ்லைடு எப்படி க்ரியேட் பண்ணுற, அப்போ ஒரு வேறொரு இடத்துல இருக்கிற ஸ்லைடை வந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மூவ் பண்ணுற, எப்படி ட்ராக் பண்ணுற, அதெல்லாம் செஞ்சு முடிய வந்து அதில் பேஜ் செட்டப் எப்படி பண்ணுற, ஸ்லைடை வித் எப்படி கூட்டுற, ஹைட் எப்படி கூட்டுற, எல்லாம் செஞ்சு முடியும். அவர் சும்மா நார்மலாக வந்து எப்படி அவரை ஸ்லைட் ஷோ பண்ணுற. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்லைட் ஷோ எப்படி நம்ம ஷார்ட்கட் கீ மூலம் ரன் பண்ணுற F5 அதாவது வந்து ஃபங்க்ஷன் கீயில் வந்து நம்ம இது மொடியூல் 1 பார்த்துருக்கோம். வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து F5. அதே F5 கீயை தான் வந்து PowerPoint வந்து ஸ்லைட் ஷோவுக்கு பயன்படுத்தி கொள்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் அப்போ ஸ்லைட் ஷோவுக்கு பயன்படுத்துகிற ஒரு விஷயம்தான் இந்த ப்ரெசன்டேஷன். பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த ஸ்லைடுன்ற பேசிக்கான கான்செப்டை வந்து நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்போ இனி வார கிளாஸில் வந்து டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டோடு வருவேன். இப்போ வார கிளாஸில் வந்து டிசைன் கான்செப்ட் பார்க்கலாம் நம்ம. அப்போ இந்த வீடியோஸ் வந்து எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.